இந்த அம்மா மகளும் ஒரு பாதையில் நடந்து வர்றாங்க. அப்ப நடு ரோட்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு பெண் பைத்தியம் மாதிரி நடிச்சு மகளுடைய சட்டையை கத்திரிக்கோலை வச்சு கட் பண்றா. இந்த அம்மா அந்த பெண்ணை தள்ளி விட்டுட்டு என்ன பண்றா அப்படின்னு கேட்க, இந்த மகள் அம்மா இது பைத்தியமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அம்மா மகள் ஓடிட்டாங்க. இந்த பைத்தியமா நடிக்கிற பெண் அங்கிருந்து ஒரு பக்கமா நிக்கிற ஒரு பெண்ணுக்கு சிக்னல் கொடுக்குறா. அங்க நிக்கிற இன்னொரு பெண் நடந்து வர பாதையில பெண்ணை தள்ளி விட்டு அந்த பக்கமா போய் நிக்கிறாங்க. இவங்க இரண்டு பேரும் வந்த பின்னாடி டக்குன்னு கையில வச்சிருந்த கரப்பாம்பூச்சியை காட்டுறா. இந்த மகள் அதை பார்த்துட்டு டக்குன்னு கீழே விழுகிறாங்க. கீழே தடவி வச்சிருந்த பெண் அவளுடைய சட்டையில ஒட்டிருச்சு. இந்த அம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்டு அந்த பிச்சைக்காரியை கண்டுபிடித்துட்டா. இந்த பிச்சைக்காரியை நடிக்கிற பெண் சாரி மன்னிச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மா மகள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்து இந்த பிச்சைக்காரியை நடிக்கிற பெண் இந்த பைத்தியமா நடிக்கிற பெண் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போன உடனே மறைவான இடத்துல ஒரு குழந்தை இருக்கு. அதை கையில தூக்கிட்டு போறாங்க. அடுத்து இந்த அம்மா தன்னுடைய மகளை வந்து பெரிய கம்பெனில சேர்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. அங்க வேலை பார்க்கிற மேனேஜர் பார்த்துட்டு பயப்படாதீங்க உங்க மகளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. இந்த மகளை அம்மா போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இவனுக்கு டக்குன்னு கட்டிப்பிடிக்கிறா. இந்த நபர் யாருன்னா அவளுடைய லவர் இவன் அம்மாக்கு தெரியாது. அடுத்து இந்த அம்மா வீட்டுக்கு நடந்து போறாங்க. அப்ப இந்த இரண்டு பேரையும் பார்த்துட்டாங்க. இந்த இரண்டு பேரும் நடிச்சது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணுடைய அம்மா பக்கத்துல வந்து இரண்டு பேரும் நடிக்கிறீங்களா அப்படின்னு பேசி அதுல உள்ள ஒரு பொண்ணு டக்குன்னு அவளுடைய அம்மா கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. அந்த மகள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த இரண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அவளுடைய அம்மா பார்த்துட்டாங்க. அவளுடைய சட்டையில ஒட்டி இருந்த பெயிண்ட் அவனுடைய கையில இருக்கு. அவளுடைய லிப்ஸ்டிக் வந்து அவனுடைய கண்ணத்துல இருக்கு. அந்த இரண்டு பேரும் உண்மையை சொல்றாங்க. இந்த மகள் அந்த மேனேஜர் பேசிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை நம்மளுக்கு வேணாம் இங்கே வச்சுட்டு போறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இங்கே வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இதை பார்த்து அந்த பெண் அந்த குழந்தை தூக்கிட்டு போறாங்க. கடைசியில விஷயம் தெரிஞ்சு போலீஸ்காரன் டக்குன்னு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. இந்த குழந்தைய அந்த பெண்ணுக்கிட்டே கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு பெண் ஒரு இடத்துல இருந்து ஓடி வர்றா. அந்த நேரத்துல ஒரு பைக் வருது. அந்த பைக்ல ஏறி உட்கார்றா. அந்த பைக்குக்காரன் நீ யார் அப்படின்னு கேட்க, நீ பேசவே கூடாது, நான் சொல்ற இடத்துல இறக்கி விட, இல்ல உனக்கு கொண்டுரும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக் ஸ்டார்ட் பண்ணி கூட்டிட்டு போறான். அந்த இடம் வந்த உடனே அந்த இடத்துல நிப்பாட்டா அப்படின்னு சொல்லி இவனும் ஆஃப் பண்றான். இவளை இறங்கி ஓடி போற நேரத்துல அவனோட மொபைல் எடுத்து ஓடி போறா. இந்த பெண்ணுக்கு தெரியாத இவன் போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ்காரன் அவங்களோட டீம் நம்பருக்கு வாக்கி டாக்கில பேசி வர சொல்றான். இவன் அந்த வீட்டுக்குள்ள போன உடனே அங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. டேபிள் மேல பணம் கட்டா இருக்கு. இந்த பணம் எல்லாமே நமக்கு தான், இந்த கம்பெனி நமக்கு தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல நிக்கிற பெண் சொல்றா அவங்களை ஏமாத்தியாச்சு, இப்ப நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த மொபைல் மூலமா அந்த பெண் வீடியோ எடுக்கிறா. அவ ஒரு கோலா, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த பெண் அந்த பக்கம் பாக்குறா. ஒரு திருப்பிலி இருக்கு. அதை கையில எடுத்துட்டு அவங்க கிட்ட போய் அவனை பிடிச்சி மிரட்டுறா. நீங்க ரெண்டு பேரும் ஏமாத்திட்டீங்க, உனக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. அந்த நேரத்துல போலீஸ்காரன் வந்து அதை கீழே போட அப்படின்னு சொல்ல அந்த பெண் அந்த இரண்டு பேரும் பேசிட்டு இருந்த வீடியோ காட்டுறா. அந்த வீடியோ அந்த போலீஸ்காரன் பார்த்துட்டு இருக்கான். அங்க வேலை பார்க்கிற பெண் அவளை பார்த்து சொல்றா உனக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. வீடியோ எடுத்த பெண் அந்த போலீஸ்காரன் கிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்றா. அந்த போலீஸ்காரன் அந்த இரண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறான். இந்த பெண் அந்த போலீஸ்காரன் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் ஸ்டேட்மெண்ட் வாங்குறான். அப்பதான் அந்த பெண் உண்மையை சொல்றா. இவளுடைய கணவர் தான் அந்த நம்பர். இவங்க இரண்டு பேரே பேசிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு புதிய இடம் வந்திருக்கு, அந்த இடத்தை வாங்கணும், உன்னுடைய கையில் இருந்தா மட்டும் தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இவளுடைய கணவருடைய லவ்வர் என்ன செய்றாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவள் அந்த பேப்பரை எடுத்து படிக்க போறா. இவளுடைய கணவர் சொல்றாரு டைம் இல்ல, சீக்கிரம் கையெழுத்து போட அப்படின்னு சொல்லி அவளுடைய கம்பெனி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டாங்க. அவளுக்கே தெரியல. அந்த போலீஸ்காரன் கிட்ட இந்த விஷயத்தை ஃபுல்லா சொல்றா. அந்த போலீஸ்காரன் சொல்றா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவளே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றா. அடுத்து அந்த போலீஸ்காரன் அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லா என்ன செய்றானா இவகிட்ட கொடுக்குறான். அந்த கம்பெனி மீட்டிங் கொடுத்துட்டான். இவளே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றா. இவள் அந்த கம்பெனியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா.